வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து சுவிட்ச் போர்டு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது வந்து ஒரு வீட்டில் ஒயர் பாக்ஸ் வீணாக போயிட்டுன்னு சொன்னாங்க. இது வந்து கடையில் விற்கிறது ஒயர் பாக்ஸு. இது 5 மீட்ரு ஒயர் இருக்குது. இது திருப்பின் டாப்பு உடஞ்சிட்டு ப்ளஸ் மற்றபடி இடையில ஒரு ஒயர் டேமேஜாக இருக்குது. இந்த கேபிளை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த நம்ம 3 சாக்கெட்டு 3 சுவிட்சோட 3 சாக்கெட்டு உள்ளது வந்து போர்டு வாங்கியிருக்கோம். இது வந்து ஃபைப்ரோஸ் கம்பெனி. ஃபைப்ரோஸில் எல்லாம் ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான். இதில் ஒரு சுவிட்சு சாக்கெட்டு அதுமாரி வச்சுக்கலாம். இதோட ஸ்க்ரூ மேலே ஸ்க்ரூ தெரியாமல் கவரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சுவிட்சு எல்லாமே ஃபைப்ரோஸ் கம்பெனி தான், குந்தன் கம்பெனி. இது ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான். அதனால் நம்மளுக்கு போர்டை அசம்பிள் பண்ண ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஸ்ஸிங் பண்ணி முன்னாடியே சுவிட்சு வெட்டுறது, இந்த ஸ்க்ரூ போடுற டைப் தான். கொஞ்சம் நெட்டு வச்சு நேர் பார்த்து டைட்டு வைக்கணும். இதெல்லாம் அமுக்கி விடுற டைப் தான். திருப்பின் டாப்பு 5 ஆம்ஸில். இப்போ இந்த நம்ம இந்த பாக்ஸில் வந்து பாக்ஸ் நல்லா இருக்குது. ஒயர் இடையில டேமேஜ் ஆனது மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து திருப்பின் டாப் மட்டும் முறுக்கிட்டோன்னா இந்த பாக்ஸ் ரெடியாக இருக்கும். இதில் ஒரு 3 பின்னு சுருக்கலாம். இதில் வந்து பிளாக் வந்து நியூட்ரலு, க்ரீன் வந்து எர்த்து, ரெட்டு வந்து பேஸு. இப்போ திருப்பின் டாப்பில் வந்து எர்த்து மட்டும் டேமேஜாக இருக்குது. அதனால் பேஸ் நியூட்ரல் கரெக்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு காஸ்ட்டு மிச்சப்படுத்துறதுக்காக இப்போ எர்த்தை மட்டும் டம்மி பண்ணியாச்சு. சும்மா ரஃபாக சார்ஜரு அதுக்கு தான் எர்த்து வராது. அதுக்கு மட்டும் எர்த்து கொடுக்காம நம்ம பேஸ் நியூட்ரல் மட்டும் கொடுத்தோன்னா சும்மா சார்ஜரு ஏதாச்சும் சின்ன டிவிக்கு 2 பின் டாப்பு தான் வரும். அதேமாரி 2 பின் டாப்பு உள்ளது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் டேமேஜ் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு இதை அசம்பிள் தரோம். இப்போ எர்த்து பின்னை சுத்தமாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பேஸ் நியூட்ரல் மட்டும் கரெக்டாக கொடுத்தாச்சு. ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிட்டு இதுக்கு மட்டும் ஒரு 1 மீட்டர் அளவுக்கு ஒயர் இருக்கும். இந்த பாக்ஸை மட்டும் சின்னதாக அடிஷ்னலாக தூக்கி போடுறது தானே. அதனால் ஒரு பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி தந்துட்டோம். ஏன்னா இந்த பாக்ஸ் இருக்குது. அதனால் அப்படியே பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு திருப்பின் டாப் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு யூசேஜும் கிடையாது. எல்லாமே கட் பண்ணி தான் தூக்கி போடுறதுனால நம்ம அதை மட்டும் ரெடி பண்ணி தந்துருக்கோம். இதில் ஒரு 3 பின்னு சுடுற மாரி இருக்குது. அதுவும் யூசேஜ் ஆகுது. இப்போ வந்து 3 சுவிட்சு 3 சாக்கெட்டு எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணியாச்சு. சுவிட்சஸில் வந்து அடியில் பாட்டத்தில் வந்து கோடாக இருக்கும். கோடு போட்டிருக்கும் ஒயிட் சுவிட்சில். மற்ற எல்லா சுவிட்சிலும் மாடல் சுவிட்சில் அது வந்து கீழே ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும். அது அப்போ தான் ஆப்போசிட் அழுத்தாமல் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து லூப்பிங் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ எர்த்து ஒயரை பாருங்கள். இதுலேருந்து இதுக்கு எர்த்து 3 இதுலேயும் எர்த்து இதில் கொண்டு வந்து விட்டோன்னா எர்த்து வெளியிலேருந்து கொண்டு வரதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதேமாரி பேஸு ஒன்று ஒன்றா லூப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இதுலேருந்து வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து பேஸை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நியூட்ரல் அதேமாரி லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாத்தையும் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். பேஸ் வந்து ஒன்றுக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து இப்போ எர்த்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். எர்த்து எல்லாம் டாப்பில் சாக்கெட்டோட டாப்பில் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த வெளியிலேருந்து வர எர்த்தை வந்து கொடுத்துருந்தோம். நம்ம 1 ஸ்கொயர் நம்ம ரெட் கலர் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சுவிட்சில் டாப்லேயும் கொடுக்கலாம், பாட்டத்துலேயும் கொடுக்கலாம் பேஸு. இதுலேருந்து கொடுத்து ஒரு ஒயரை கொடுத்துருமா. அது முறுக்கிறப்ப பேஸ் ஒயரு போர்டில் கேபிள்லேருந்து வரதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நியூட்ரல் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ என்னன்னு போட்டிருக்கு பாருங்கள். அதெல்லாம் நியூட்ரலு லெஃப்ட் சைடில் இருக்கும். அது சாக்கெட்டில் திருப்புனா எல்லாத்தையும் நியூட்ரல் இப்போ ரைட் சைடில் இருக்கும். நியூட்ரல் அப்படியே கனெக்ட் பண்ணி அதில் கொடுத்துட வேண்டியதான். பேஸ் வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இப்போ எர்த்து எல்லாத்தையும் லூப் பண்ணி கொடுத்து வந்துச்சு. இதுக்கு எர்த்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் ஒயரை. பேஸ் அதேமாரி சுவிட்சில் 2 சுவிட்சில் கொடுத்துட்டு 3வது சுவிட்சில் வந்து அந்த கேபிள்லேருந்து வரதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக சீவி வச்சுருக்கோம். நியூட்ரல் கரெக்டாக என்னென்னு போட்டிருக்கிறதுல லூப் பண்ணிவிட்டு இதுகிட்ட கொடுக்கறதுக்காக ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு சுவிட்சிலேருந்து பேஸ் எல்லுன்னு போட்டிருக்கோம், லோடுன்னு போட்டிருக்கோம். அதுலேருந்து சுவிட்சிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து இதில் கொடுத்தாச்சு. இந்த சுவிட்சிலேருந்து கனெக்ஷன் எடுத்து இந்த சாக்கெட்டில் கொடுத்தாச்சு. இந்த கனெக்ஷன்லேருந்து இந்த சுவிட்சில் சாக்கெட்டில் கொடுத்தாச்சு. இதுதான் ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ எல்லாம் சிவி ரெடியாக இருக்குது. நம்ம லூப் பண்ணி அந்த சைடில் ஓட்டை போட்டு கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ திருப்பின் டாப்பு கழட்டியாவது இந்த டாப்பில் உள்ள ஸ்க்ரூ 2 இதையும் கழட்டிட்டா திருப்பின் டாப்பு ரிமூவ் ஆகிடும். திருப்பின் டாப்பு ரிமூவ் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. பேஸ் நியூட்ரல் இதில் எல்லு லோடு, அது என்ன நியூட்ரலு எர்த்து வந்து டாப்பில் அதேமாரி தான். இது கேபிள் போகிறதுக்காக அந்த பின்னை உள்ளே விட்டு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சா தான் ஒயர் இழுத்தா வராது, வெளியில் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த சிலிவு நம்ம கட்டாயமாக போடணும். இப்போ எர்த்து வந்து டாப்பில் ரைட் சைடில் வந்து பேஸு, லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல் கொடுக்க வேண்டியதான். இப்போ கொடுத்தாச்சு.
நியூட்ரல் வந்து டாப்பில் கொடுத்தாச்சு, லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து பேஸு கொடுத்தாச்சு, லெஃப்ட்டில் வந்து நம்ம வந்து எர்த்து இது நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போ வந்து டாப் அப்படியே முறுக்கிட வேண்டியதான். டாப்பு பார்த்து தான் முறுக்கணும், கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும், இதை நம்ம பார்த்து தான் சேஃப்டியாக தான் முறுக்கணும். இப்போ இது ஸ்க்ரூ போட்டுட்டோம். இப்போ ஃபினிஷிங்காக கேபிள் இருக்குது பாருங்கள். நம்ம அந்த ஒயர் பாக்ஸ்லேயே மீந்தது ஒரு 4 மீட்டர் இருந்துச்சு, அதை போட்டாச்சு இதில். இப்போ இந்த ஒயர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ திருப்பின் டாப்பை முறிக்காச்சு. ஒயர் பாக்ஸுக்கு இப்போ திருப்பின் டாப்பு லெவலாக டைட் வைக்கணும். ஸ்க்ரூ பிவிசியில் தான் இருக்கும், ஸ்க்ரூ இருக்கும் மெட்டலில், பிவிசியில் இருக்கிறதுனால உடச்சிக்கும். இப்போ கரெக்டாக இருந்துட்டு இப்போ வந்து நம்ம போர்டில் வந்து நைஸாக கேபிள் போகிற சைஸுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு அதே சிலிவை எடுத்து முடிச்சு போட்டாச்சு, வராத அளவுக்கு, இப்படி இழுத்தா வராத அளவுக்கு. இதில் வந்து ரெட்டு வந்து பேஸ்லேயும், நியூட்ரல் வந்து கருப்பு கலரு, எர்த்து வந்து க்ரீன் கலரு. ஹோல்ஸ் அதுக்கு ஏற்ற மாரி சின்ன கேபிளுக்கு ஏற்ற மாரி போட்டுக்கலாம். இப்போ வந்து எர்த்து வந்து கொடுக்க வேண்டியதான். எர்த்து வந்து க்ரீன் கலர் வந்து நம்ம லூப் பண்ணி வச்சுருக்க வந்து ஒயரை ஜாயின் பண்ணி அந்த சாக்கெட்டில் டாப்பில் கொடுத்துட வேண்டியதான். இப்போ டாப்பில் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு எர்த்து கம்ப்ளீட் ஆகிடும். 3 சாக்கெட்டுக்கும் டாப்பில் எர்த்து போயிடும். எர்த்து எல்லாத்துக்கும் கரெக்டாக கிடச்சிடும். இப்போ கட்டிட்டு நல்லா ஸ்க்ரூ எல்லாம் ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியது. ஏன்னா கேபிளுக்கு ஸ்லீவை வச்சு நல்லா முடிச்சு போடுறதுனால நம்மளுக்கு டைட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். எர்த்து இதுலேருந்து இதுக்கு லூப் பண்ணி கொடுத்தாச்சு, எர்த்து கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ வந்து இந்தாண்ட வந்து நம்ம இந்த நியூட்ரல் வந்து எப்படி பாருங்கள், இந்த 2 சாக்கெட்டுக்கு எல்லாத கொடுத்தாச்சு. இந்த சாக்கெட்டில் வந்து கருப்பு கலர் நியூட்ரலை லூப் பண்ணிவிட்டு அது நியூட்ரலுக்கு போடுற சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா லெஃப்ட் சைடு, பேக்லேருந்து பார்த்தா ரைட் சைடில் கொடுக்க வேண்டியதான். அதில் என்னன்னு போட்டிருக்கோம் நம்மளுக்கு. நான் இதில் நியூட்ரல் கொடுக்கணும், அது என்னன்னு கொடுத்துட்டா கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துட்டா நம்ம செக் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பேஸ் வந்து எப்படிலாம் சுவிட்ச்லேயும் லூப் பண்ண உள்ளதை வந்து கரெக்டாக பேஸில் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ கொடுத்துட்டா இது முடிஞ்சுட்டு லூப்பிங்கே முடிஞ்சுட்டு, அவ்வளோதான். சிம்பிளான மெத்தட் தான் இது. வந்து இந்த வீடியோ வந்து தெரியாதவங்களுக்கு தான், சுவிட்ச் போர்டு அசம்பிள் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். இது ஈஸியான மெத்தட் தான். நிறைய பேர் இதுமாரி பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோன்னா வீணாக போகாது, லாங் லைஃபு கிடக்கும். நீங்கள் அதனால் இதேமாரி எக்ஸசைஸ் பாக்ஸ் வாங்குறது பதிலாக இதேமாரி அசம்பிள் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஹோல்ஸும் ஃபினிஷிங்காக போட்டாச்சு, இந்த சுவிட்சு லூப்பிங்கும் முடிஞ்சுட்டு இப்போ ஸ்க்ரூ எல்லாம் முறிக்காது. இது ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு இதெல்லாம் ஸ்டார் ஸ்க்ரூ கொடுத்தாங்க. இது வந்து ஸ்க்ரூ தெரியாமல் இருக்குது டாப்புக்காக. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால், ஏதாச்சும் வீடியோவை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி வீடியோ சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரூ எல்லாம் முறுக்கியாச்சு, ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. இது வந்து டாப்பில் மேடா உள்ள சைடு போட்டு அந்த ஃபினிஷிங்காக அந்த ஸ்க்ரூ தெரியாமல் ஃபினிஷிங்காக இருக்கும் போர்டு. அவ்வளோதான். ஒரு நல்ல ஃபினிஷிங்கான பாக்ஸ் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ அவங்களுக்கு ஒயரு கேபிள் வாங்குறது காஸ்ட்டு மிச்சமானதுனால இப்போ 2 பாக்ஸாக கிடச்சிட்டு அவங்களுக்கு. இப்போ சுவிட்சு போட்டால் லைட் ஏறுறதுக்கு கரெக்டாக 3 சாக்கெட் ரெடி ஆகிட்டு, ஒரு ப்ளக்கில் சுருவி ஒரு சாக்கெட் ரெடி ஆகிட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ சுவிட்சஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணியாவது. இப்போ நம்ம வந்து இப்போ ஆஃபில் இருக்கப்போ நம்ம லீக்கேஜ் வரக்கூடாது ஃபுல்லாக. இப்போ சுவிட்சஸில் ஆன் பண்ணுறப்ப இப்போ பாருங்கள் பேஸில் கரெக்டாக வருது பாருங்கள், பேஸில் கரெக்டாக வருது பாருங்கள், பேஸ் ரைட் சைடில் கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ பேஸு கரெக்டாக வருது பாருங்கள். இந்த சுவிட்ச்லேயும் பேஸ் கரெக்டாக வருது. நம்ம கொடுத்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கிறதுனால அது வந்து ஃபினிஷிங்காக ஆகிட்டு. இப்போ எல்லாம் இந்த சுவிட்ச் போர்டு ரெடி ஆகிட்டு, நியூட்ரலில் இதெல்லாம் சப்ளை வரல. இப்போ சுவிட்ச் போர்டு ரெடி ஆகிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.